ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ டிடிவி ஆல்ரெடி ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள இருக்கும்போது வரவே மாட்டேன்ட்டாரு. ஸோ அவங்க வந்து விஜய் நோக்கி போகும்போது அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். விஜய்ட்ட போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல அப்ப அது எமர்ஜிங் ஃபோர்ஸா ஒரு 3வது அணி இல்ல தென் மாவட்டத்திலயும் ஏடிஎம்கே அடி வாங்கும். சவுத்லயும் அடி வாங்கும். கொங்கு பெல்ட்ல ஆல்ரெடி செங்கோட்டையன் கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையன் வந்து அப்படி எடப்பாடிக்கு நிகராலாம் ஓட்டெல்லாம் பிரிச்சிட மாட்டார். இப்போ கவுண்டர் சமுதாய மக்கள் நம்ம கேண்டிடேட் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறப்ப எடப்பாடியை தான் ஆதரிப்பாங்க. செங்கோட்டையன் நாங்கள் சிஎம் கேண்டிடேட் கூட இல்லையே. புசியானதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கவுண்டரை வந்து கவுண்டர் விரும்ப மாட்டாங்கல்ல. சுப்ராயன் சிஎம்மா இருந்தாரு, சி சுப்பிரமணியன் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாரு. அந்த வகையில எடப்பாடிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, வரட்டும் அப்படின்னு தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை அவங்க கவுண்டர் எப்படி பார்ப்பாங்க? யாரோ ஒரு நடிகருக்கு 3வது தலைவரா இருக்காரு அந்த கட்சியில அப்படிங்கிறப்ப அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. தலைவரா யார் இருக்கான்னு தான். இப்ப அதிமுகல இன்னுமே நிறைய அதிருப்தி நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒருவேளை செங்கோட்டையன் வந்து அந்த கேள்விக்கு செங்கோட்டையன் தான் பதில் சொல்லணும். பதறிக்கிட்டு ஓடுறாரு. அவர் முகத்துல அது எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல வாய்ப்பு. வெளிப்படையா சொல்லாதீங்கன்னா கட்சி நடத்தாதீங்க. எது கட்சி நடத்த கட்சியில இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா சொல்ல முடியாது. என்ன பெரிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு சீக்கிரம் இருந்தா அது கட்சியா இல்ல அது வேற என்னது? ஒரு மக்களுக்காக நடத்துற ஒரு கட்சி தலைவர்கள் திறந்த புத்தகமா இருக்கணும். பனையூர்ல போட்டு தூங்கிட்டே இருந்தா என்ன